எங்க BMW எடுத்தது ஒரு குத்தமாங்க 4 லட்சம் சொல்றீங்க சர்வீஸ்க்கு? அது கூட பரவாயில்லைங்க, ஜெனரல் சர்வீஸ்க்கு 75,000. நல்ல வேலை கொஞ்சம் நிதானமா யோசிச்சதுனால நான் ஒரு 55,000 சேவ் பண்ணேன். அது எப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. BMW சர்வீஸ் டியூ காட்டினதுனால BMW ஷோரூம் ஏற்றபடி ஜெனரல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப அவங்க 75,000 கொட்டேஷன் கொடுத்தாங்க. ஜஸ்ட் அவுட் சைட்ல லக்ஸரி கார் செக்மெண்ட்ல பெஸ்டான சர்வீஸ் கொடுக்குறது யாராவது இருப்பாங்களா, ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு என் ஃப்ரெண்ட் சஜஷன் கேட்டப்பதான் அவங்க கார் சென்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இவங்கனால தான் நான் 55,000 சேவ் பண்ணேன். இதை தான் நான் கார் சென்ஸோட பெஸ்டான பார்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க கிட்ட நான் கீயை கொடுத்துட்டு வண்டியை ஃபுல் டயக்னோஸ் பண்ணிட்டு ஓட்டி டிரைவ் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு என்னென்ன மாத்தணும்னு சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க ஜெனரல் சர்வீஸ் மட்டும் பண்ணாலே போதும், வேற அன்வான்டட் செலவு நீங்க எதுவுமே பண்ணணும்ன்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதனாலே எனக்கு கார் சென்ஸ் மேல ஒரு ட்ரஸ்டபிலிட்டி அதிகமாச்சு. அண்ட் இவங்க என்னோட BMW சேஞ்ச் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸுமே பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி பெஸ்ட் மெட்டீரியல்ஸாவே யூஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இவங்க எல்லா பிரீமியம் லக்ஸரி காருக்கான சர்வீஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட சர்வீஸ் அட்வைசரா இருக்கட்டும், உள்ள இருக்க மெக்கானிக் எல்லாருமே இருக்கட்டும், நல்ல பொலைட்டா ஹம்பிளா நடந்துட்டதுனால இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருந்துச்சு எனக்கு. கார் சென்ஸ்ல என்னோட BMW ஜெனரல் சர்வீஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 20,600 இன்க்ளூடிங் டாக்ஸ் தான் ஆச்சு. இந்த வீடியோட ஃபுல் டீடைல்டு வீடியோ பார்க்கணும்னா யூடியூப்ல ஃபுல் லென்த் vlog போட்டுருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. நீங்க லக்ஸரி கார் வச்சிருந்து உங்களோட மணியை சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கார் சென்ஸை செக் பண்ணுங்க. தேங்க்யூ.